கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 3 ஆண்டு காலமாக கிறிஸ்தவ மிஷினரிகள் பாடிய ஆங்கிலம் அல்லது தமிழ் மொழிபெயர்க்கப்பட்ட பாடல்களை நான் பாரம்பரிய நம்முடைய திருச்சபைகளிலே பாடக்கூடிய அந்த சரித்திர பாடல்களை படுகுமொழியிலே மொழிபெயர்த்து நான் யூடியூப்பில் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். இப்பொழுது அதை நான் நிறுத்திவிட்டேன். தொடர்ந்து செய்தியை கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் வேதாகம ஐக்கிய சங்கம், அதாவது ஸ்கிரிப்சர் யூனியன் அவர்கள் மூலமாக எழுதப்பட்டு அச்சிடப்பட்டு 45 வருட காலமாக நான் படுத்தப்பட்டு குடும்பமாக கிறிஸ்துவில் வளர்ந்து வருகிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் சந்திக்கின்ற அனைவருக்கும், தெரிந்த அனைவருக்கும் இதை குறித்து அறிமுகப்படுத்தி நாங்கள் அதை வாங்கி கொடுக்குறோம். அப்படிப்பட்ட புத்தகத்திலிருந்து நல்ல தினத்தியானம் என்ற அந்த தலைப்பில் உள்ள அந்த புத்தகத்தில் உள்ள அந்த தலைப்பை படித்து தியானித்து நாங்கள் வளர்ந்ததை அனுபவமாக உங்களுக்கு செய்தியாக அனுப்பியிருந்தோம். ஆனால் சிலர் இதை குறித்து என்னோடு பேசும் பொழுது, அதிகமான பேர் அல்ல, ஒரு சிலர் மட்டுமே, நீங்கள் தனிப்பட்ட முறையிலே உங்களுடைய செய்தியை நீங்கள் கொடுக்கலாமே, உங்கள் பைபிள் ஸ்டடி, உங்களுடைய செய்திகள் நன்றாக இருக்கிறது, நாங்கள் அறிந்திருக்கிறோம், நீங்கள் கொடுக்கலாமே என்று கேட்டார்கள். நான் ஜெபித்து அதன்படி சிறு சிறு காரியங்களாக ஒவ்வொரு நாளும் சில செய்தியை கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் இதை நான் துவங்கியுள்ளேன். இந்த செய்தியின் தலைப்பு வரும் 6 நாட்களுக்கு 6-7 நாட்களுக்கு விசுவாசியின் அதிகாரம், அதாவது உண்மை கிறிஸ்தவ விசுவாசியின் அதிகாரம் என்று அந்த தலைப்பை வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தைக்கு நாம் கிறிஸ்துவை பார்த்து தேவ பிள்ளைகளின் அதிகாரம் என்று சொல்லலாம். ஏன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி மறுபிறப்பு அடைந்த அந்த சகோதரனுக்கு அல்லது சகோதரிக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற பெயர், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இது வேத வசனம். ஆகவே பிள்ளை என்ற ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்திலே நான் இருக்கிறேனா, நான் தேவனுடைய பிள்ளையா என்று நம்மை நாமே யோசித்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் தேவன் அதிகாரத்தை தருகிறார், தம்முடைய அதிகாரம். அதாவது மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20ஆம் வசனம், அந்த சொல்லப்பட்ட அந்த கிரேட் கமிஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வசனத்திலே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள், உலக முடிவு பரிந்து நான் உங்களுடனே இருக்கிறேன். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்து பெற்றவர்களுக்கு தான் அதிகாரம் உண்டு. கிறிஸ்தவர்களுக்கோ அல்லது வேறு எந்த ஒரு எண்ணத்திலர்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா என்பது சந்தேகத்திற்குரியது. ஆகவே தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், மறுபிறப்பு அடைந்து இருக்கிறேன், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்று நான் அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல், வனாந்தரத்திலே கோபமூட்டின போது நடந்தது போல எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருந்து கர்த்தருக்கு பிரியமாக இருக்க நான் முயற்சிக்கிறேன் என்று சொல்லி தீர்மானிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். இதை குறித்து உங்களை நீங்களே சிந்திப்பீரா? சிந்தித்து செயல்பட தேவன் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு சித்தமானால் நாளை தினத்தில் ஒரு புதிய சிந்தையோடு நாம் கடந்து செல்வோமாக. ஆமேன்.